வீட்டை, தெருவை, ஊரை, ஏன் நாட்டையே கிளீனா வச்சுக்கிறதுக்கு கல்வி மட்டுமே பத்தாது. தனி மனித ஜப்பானில் குப்பை லாரி முதற்கொண்டு சுத்தமாக இருக்குது, சிமெண்ட் ட்ரக் முதற்கொண்டு சுத்தமாக இருக்குது, ஏன் நம்ம நாட்டை இந்த மாதிரி வச்சுக்க முடியலன்னு சொல்லி ஒரு தமிழ் பொண்ணு கேட்குது. கல்வி மட்டும் போகாது, தனி மனிதனோட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கேட்குறவங்க ஜப்பானில் இது மாதிரி நான் பார்த்தேன். யாருமே ஜப்பான் சிட்டிசன்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம தமிழ் பேசுகிறவங்களாம் அது முக்கால்வாசி 90% தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்ணுறேன், என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணுது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் சூப்பர். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த அறிவுரை சொல்கிறாங்க பாருங்கள், அப்படியே சொல்லி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்கள். அதுதான் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை. சினிமா நடிகர்லேருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் போனேன். நானும் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சொந்த ஊர் போயிட்டு குப்பை தட்டில் தான் குப்பையே போடுறேன். அதை என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி 4-5 இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போடாதனால என்னையை வேறு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா குப்பை தட்டில் போய் குப்பை போடுறான்னு. அது ரொம்ப எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா